SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ் எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. யாழில் தமிழ் மொழிக்கு வந்த சோதனை சர்ச்சையை ஏற்படுத்தும் விடயம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துப்பாக்கி சூடு, 3 காயம். நடந்தது என்ன? மக்களோடு மக்களாக ரயிலில் பயணித்த அமைச்சர். அமெரிக்காவில் மீண்டும் பாவனைக்கு வரும் டிக்டாக் செயலி. தொடர்பன விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்பெசுமா நலத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளைய தினம் ஆரம்பமாகும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 2ஆம் கட்டத்திற்காக நலன்புரி நன்மைகள் சபைக்கு சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்பெசுமா திட்டத்தின் முதல் கட்டத்திற்காக நலன்புரி நன்மைகள் சபைக்கு 3.4 மில்லியன் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதில் சுமார் 1.8 மில்லியன் பேர் அஸ்பெசுமா நலன்புரி நன்மைகளை பெற தகுதியானவர்களாக தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி ஹேவாவசம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றிற்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தமையால் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என்று அவருடைய தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் கூறினார். இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்து உயர்நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்து தான் அதிர்ச்சியுற்றதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடு பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாசார மையமானது திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரை நீக்கத்தின் போதுதான் அவதானித்தேன். திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல. யாழ்ப்பாணத்திற்கே உரித்தான பெயர்களான யாழ் கலாசார மையம் அல்லது யாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாசார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இலத்திரனியல் திரையில் தமிழுக்கு 3வது இடம் வழங்கப்பட்டமை கவலை தரும் விடயமாக இருந்தது. அதனை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன் என்று அவர் கூறினார். தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். சிலவேளை தெரியாமல் சில தவறுகள் இடம்பெற்று இருக்கக்கூடும். அந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளினால் ஏற்படும் ஆபத்துகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டு பிரிவினர் கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்திற்கு அருகில் கூட்டமாக பறந்து திரிந்த பறவை கூட்டத்தை விரட்டுவதற்காக வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக குறித்த துப்பாக்கிச் சூடு விமான நிலைய விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவினர் பயணித்து கெப் வாகனத்தின் மீது விழுந்து வெடித்துள்ளது. இதனால் கெப் வாகனத்தில் இருந்த ஏனைய வெடிப்பொருட்களும் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வெடிப்பு சம்பவத்தால் கெப் வாகனத்தில் இருந்து 3 அதிகாரிகள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இன்று காலை மொரட்டுவையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கிய அலுவலக ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்துள்ளார். இதன்போது பயணிகள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் குறித்து பிமல் ரட்நாயக்க பயணிகளுடன் உரையாடும் புகைப்படங்கள் சில சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. ரயில் பயணத்தின் போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கண்காணிக்க நேரடி கள ஆய்வை முன்னெடுத்துள்ளார். இதன்போது அடிக்கடி இடம்பெறும் ரயில் தாமதங்கள், மின்விசிறிகள் பழுது, ரயில்களில்
ஏறுவதில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள், தண்டவாளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சுகாதார சீர்கேடு, பாதுகாப்பற்ற பாலடைந்த ரயிலை தொடர்ந்து பயன்படுத்துதல் போன்ற பிரச்சினைகளை அமைச்சர் பிமல் ரட்நாயக்க பொதுமக்களிடமிருந்து கேட்டறிந்து கொண்டார். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு கிட்டத்தட்ட 17 கோடி கணக்குகள் உள்ள நிலையில் நேற்று முதல் தடை அமலுக்கு வந்தது. இதனையடுத்து தற்காலிகமாக டிக்டாக் செயலியின் சேவையை நிறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே ஆப்பிள் ஐ ஸ்டோர், கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் நீக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவில் நேற்று சேவையை நிறுத்திய டிக்டாக் செயலி மீண்டும் செயல்பட ஆரம்பித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்கும் நிலையில் இந்த தடையானது நீக்குவதாக உறுதியளித்துள்ள உறுதியை தொடர்ந்து மீண்டும் சேவையை தொடங்குவதாக குறித்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் கொண்ட இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ் எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. யாழில் தமிழ் மொழிக்கு வந்த சோதனை சர்ச்சையை ஏற்படுத்தும் விடயம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துப்பாக்கி சூடு, 3 காயம். நடந்தது என்ன? மக்களோடு மக்களாக ரயிலில் பயணித்த அமைச்சர். அமெரிக்காவில் மீண்டும் பாவனைக்கு வரும் டிக்டாக் செயலி.